கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அரசு வேலை வாங்கித் தருவதாக மோசடியில் ஈடுபட்ட வழக்கில் காத்திருப்பு பட்டியலில் இருந்த காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பிரசாத் வழங்கிட கேட்கலாம். பிரசாத், வணக்கம். இந்த சம்பவத்தின் முழு விவரங்கள். வணக்கம். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா பண்ணைபுரத்தைச் சேர்ந்த ஏசு ராஜசேகரன் என்கின்ற காவல்துறை ஆய்வாளர் கடந்த 2022ஆம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டம் திருப்படை காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்தார். அப்போது அவர் மார்த்தாண்டம் கொடுங்குளம் பகுதியிலிருந்து வாடகைக்கு இருந்தார். அந்த வாடகை வீட்டிற்கு எதிரே லலிதா என்கின்ற பெண் இருந்தார். இந்த பெண்ணிடம் தனது மனைவி கனகதுர்கா என்ற முனியம்மாள் பள்ளி கல்வித்துறையினுடைய இணை இயக்குநராக பணியாற்றி வருவதாகவும் அவர் மூலமாக அரசு வேலை வாங்கித்தர வாய்ப்புள்ளதாகவும் கூறினார். இதன் அடிப்படையில் லலிதாவுடைய மகனுக்கு வேலை வாங்குவதற்காக 4.5 லட்சம் ரூபாய் லலிதாவிடமிருந்து ஏசு ராஜசேகரனும் அதே போன்று அவரது மனைவி என்று கூறப்படுகின்ற கனகதுர்கா என்ற முனியம்மாளும் வாங்கியிருக்கிறார்கள். நீண்ட நாட்களாக இந்த அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி, ஆனால் வேலை வாங்கி கொடுக்கவில்லை. பணம் கேட்ட போதும் பணத்தையும் கொடுக்கவில்லை. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அந்த லலிதா உடனடியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் விசாரணை நடைபெற்றது. இந்த விசாரணைக்கிடையே லலிதா அளித்த புகாரில் தன்னை போல 50 பேருக்கும் மேற்பட்டவரிடமிருந்து சுமார் 1,47 லட்சம் ரூபாய் மோசடி செய்திருப்பதாக கூறியிருந்தார். இதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் தொடர்பாக ஏசு ராஜசேகரன் அதே போன்று அவருடைய மனைவி கனகதுர்கா ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்தார்கள். இந்த பிரச்சனை காரணமாக இவர் அந்த காலத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த சாத்தான்குளம் காவல் நிலையத்திலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டு தண்டனையாக இவர் காத்திருப்போர் பட்டியலுக்கு தள்ளப்பட்டார். இந்த அடிப்படையில் இவரை ஏசு ராஜசேகரனை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏசு ராஜசேகரனை கைது செய்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.